ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டிபுலா பேசுகிறேன். திருமண நட்சத்திர பொருத்தம் மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் எந்த சார், எனக்கு எதெல்லாம் செட் ஆகும், எதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வாங்க பார்க்கலாம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் அமையக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிஷபராசி வரும். இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய இதை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சம்பத்து தாரே சொல்லியிருந்தோம். இந்த திருவாதிரைக்கு தாம்பூல நட்சத்திரம் தாராபலம். மிருகசீரிஷம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய. மிருகசீரிஷத்துக்கு இவங்க கிட்டத்தட்ட சம்பத்து தாரை. அப்போ 2 பேருமே 10க்கு 7 பொருத்தங்கள். அது ஆண் பெண் 2 பேருமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக இந்த நட்சத்திரம் வந்தால் விடாதீங்க. ஸோ தாராளமாக டிக் மார்க் பண்ணிவிடுங்க, ஓகே பண்ணிடலாம். அடுத்தது பூசம். இந்த பூசம் நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கடகம் வீட்டில் விழுங்க. இந்த நட்சத்திரக்காரங்களும் நம்ம ப்ரிஃபர் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் உங்களுக்கு செட் ஆகக்கூடும். ஏன்னா இது சனி பகவானுடைய பூச நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பூரம். பூரம் எங்கே விழும்? சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசி மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நட்புங்க. புதன் சூரியன். இப்போ இந்த நட்சத்திரம் சுக்கிரன் ராகு. இந்த 2 நட்சத்திரமும் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 பொருத்தம் வரும். ஸோ தாராளமாக இந்த இடத்துல நம்ம செட் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உத்திர நட்சத்திரமும் இங்கே எடுத்துக்கலாம். உத்திரம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் செட் ஆகக்கூடுங்க. ஏன்னா இது கன்னி ராசிலையும் 3 பாதம் இருக்குது, சிம்ம ராசியில் 1 பாதம். அப்போ கன்னி சிம்மம், சிம்மம் கன்னி இது உங்களுக்கு செட் ஆகக்கூடும். இந்த நட்சத்திரமும் நீங்கள் பார்த்தலாம். ஆல்மோஸ்ட் இதுவும் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரங்களாகவே இருக்கக்கூடும். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூராடம். பூராட நட்சத்திரம் திருவாதிரைக்கு செட் ஆகுமா? செட் ஆகும். எப்படி செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்மோஸ்ட் இது சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். இது எங்கே விழுது? தனுர் ராசி, தனுசு ராசிங்க. தனுசு ராசியில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடும். ஸோ இதையும் நீங்கள் ஆண் பெண் 2 பேருமே பார்த்துக்கலாம். அடுத்தது உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு 1 பாதம் மட்டும்தான் எடுக்கணும். 1 பாதம்னா எங்கே விழுது? தனுசு வீட்டில் விழுதுங்க. மிச்சம் 2, 3, 4 பாதம் மகர வீட்டுக்கு போயிடும். அதை நம்ம தொடவே கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட சசாஷ்டகம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6, 8 இந்த கான்செப்ட் படி போகவே போகாதீங்க. போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் திருவாதிரைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தாராபலன் ராசியில் வரக்கூடும். ஸோ தாராளமாக இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி மீனம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுடைய பிஸ்னஸ் நட்சத்திரம் சொல்லலாம். இந்த மிதுனத்தில் பிஸ்னஸ் அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 10வது வீடாக வரும். அதாவது மீனம், மிதுனத்துக்கு மீனம் 10. அப்போ மிதுனம் மீனம் 1, 10 அந்த கான்செப்ட் படி வரக்குள்ள தாராளமாக செட் ஆகக்கூடும். ஸோ இங்கே நம்ம சொல்லியிருக்கிறது எத்தனை பொருத்தம் சொல்லியிருக்கோம்? 27 நட்சத்திரங்களில் நம்ம சொல்லியிருக்கிறது ஆல்மோஸ்ட் 8 பொருத்தங்கள். அப்போ 8 பொருத்தங்கள் நம்ம கல்யாணத்துக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். மிச்ச பொருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க. அந்த கட்டத்தில் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குது, செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ உள்ள கான்செப்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விரிவாக்கம் மட்டுமே. திருவாதிரைக்கு இதெல்லாம் செட் ஆகும். செட் ஆகாததெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கக்குள்ள நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம்னா, மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரக்குள்ள இவங்களுக்கு பக்காவாக செட் ஆகக்கூடிய நட்சத்திரம் சொல்லிடுவோம். 8 நட்சத்திரம். இதில் ஆண் பெண் நிறைய பேர் கன்ஃபியூஷன்லாம் வருவீங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும். நன்றி.